ஹலோ மக்களே 119 எபிசோடுக்கு பேர்ல இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா கக்காஷியோட லைஃபை பத்தி தான் பார்க்க போறோம். அவனுக்கு எப்படி ஷரிங்கன் கிடைச்சிச்சு, அந்த ஷரிங்கனை யாரு கொடுத்தாங்க, அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதான் 119 எபிசோடு. எபிசோடுக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே ஒபிட்டோ உச்சிக்கா வேகமா அனல் வேகத்துல வந்துட்டு இருக்கா. நம்ம சீக்கிரம் போல நம்மளை கொண்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா குப்பர் அடிச்சு உழுந்துட்டு வாரான். உடனே வந்து கேட்கான், நான் சீக்கிரம் வந்துட்டாவான்னு கேட்கான். உன்னை சின்ன கக்காஷி சொல்றான், நீ இன்னும் சீக்கிரம் வரல, இன்னைக்கு நீ லேட்டா தாண்டா வந்தான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சானுங்க. நீ எப்பவுமே ரூல்ஸே கடைபிடிக்க மாட்டாடா, நீ ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் கக்காஷி. நான் ஒரு ஓல்டு லேடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் லேட்டா வந்தேன்னு சொல்றான் ஒபிட்டோ. பார்த்தா மினாட்டோ அங்கதான் உட்காந்துருக்கான். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் சென்சே வந்து மினாட்டோ தானே, அதான் ஃபோர்த் ஹோக்காகே. உடனே அவர் சொல்றாரு, சரி அவன் தான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தான்னு சொன்னாம்ல, விடு கக்காச்சின்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் ஒபிட்டோக்கு வந்து கண்ணில் ஒரு பிரச்சனை உண்டு, எப்பவுமே மருந்து போட்டுக்கிட்டே இருப்பான். உடனே வந்து கக்காச்சி சொல்றான், எந்த ஒரு நிஞ்சா வந்து ரூல்ஸ் பிரேக் பண்றானோ அவன் வந்து ஒரு குப்பைக்கு சமானம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை ஒபிட்டோ சொல்றான், எப்ப பார்த்தாலும் இவன் ரூல்ஸை தூக்கிக்கிட்டு வந்துட்டானாப்பா, உடுப்பாள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு தான் அந்த டீம்ல உள்ளவா. உடனே அவன் சொல்றா, சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்றா அவா. உடனே கக்காச்சி சொல்றான், எப்ப பார்த்தாலும் நீ தான் இவனுக்கு பாவம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் மிஷனுக்கு கிளம்புறாங்க. உடனே வந்து மினாட்டோ சொல்றான், கக்காச்சி வந்து இன்னும் வந்து ஜொன்னினா மாறிட்டான், அதனால நம்ம இனிமேல் ரெண்டு டீமா பிரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். லீஃபோட மிலிட்டரி சென்டர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதனால அதை இன்க்ரீஸ் பண்ணணும், அதனால கக்காச்சி தான் இனிமேல் உங்க டீமோட கேப்டன் சொல்றான். நீங்க தான் 3 months கோடுன்னு சொல்றான் அவன். நான் தனியா வேலை பார்க்க போறேன்னு சொல்றான் அவன். உடனே ரின் சொல்றான், இன்னைக்கு தான் கக்காச்சி ஜொன்னினா இருக்கான், அதனால அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அவா. உடனே வந்து மினாட்டா சென்சே சொல்றாரு, இது வந்து கஸ்டமைடு குனாய், இதை நீ வச்சுக்கோ, இது என்னோட கிஃப்ட்னு சொல்லி அவன் கையில கொடுக்காரு. அதான் ஃபிளையிங் ரேஜின் குனாய். அதுக்கப்புறம் வந்து ரின் வந்து அவளோட கிஃப்ட்டை கொடுக்கா. இது வந்து நான் பெர்சனலா செஞ்சேன், இது வந்து ஒரு மெடிக்கிட், உனக்கு எப்பனாலுமே ஹேண்டியா இருக்கும், நீ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றா அவா. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கிட்டு இருக்கான். உடனே கையை நீட்டுதான் ஒபிட்டோ பக்கத்துல, ஏன்டா கையை நீட்டுதான், நானும் உனக்கு ஒரு கிஃப்ட்டும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அதுக்காக சொல்றான், சரி நீனே ஒரு காசுக்கு போற மாட்டா, ஓண்ட போய் கேட்டான் பாரு, சரி விடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி ஜொன்னின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன போடாதான்னு கத்திக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. உடனே அவன் சீன போட ஆரம்பிச்சான், நான் தான் ஒபிட்டோ உச்சிகா, நான் பவர்ஃபுல் உச்சியா கிளான்ல இருந்து வந்திருக்கேன், எந்த நிமிஷம்னாலும் என்னோட ஷரிங்கன் ஓப்பன் ஆகலாம், பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே அந்த கக்காச்சி சொல்றான், சரி உன்னோட உச்சிகா பெருமை தூக்கிட்டு வண்டியான்னு கட்டிக்கிட்டு இருக்கான். சரி நேரம் இல்ல, நான் என்னோட மிஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொல்றான் மினாட்டோ. ஆல்ரெடி நம்ம வந்து பார்டருக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஒரு மேப்பை காமிச்சு அவங்களோட பிளானை சொல்லிட்டு இருக்கான் அவன். நம்ம இப்ப லேண்ட் ஆஃப் எர்த்ல இருக்கோம், அப்படியே கிராஸ் பண்ணி ஊடுருவி போனோம்னா ஹிடன் கிராஸ் வில்லேஜுக்கு இந்த வழி பேர்லான்னு சொல்றான் அவன். நம்மளோட எனிமி வந்து ஹிடன் ஸ்டோர்காரனுங்க, அவனுக்கு வந்து 1000 ஷினோபி வந்து திரட்டி வச்சிருக்கானுங்க, அதனால நம்ம வந்து வாரில் பார்த்தா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதனால அவங்க அட்டாக் பண்ற மாதிரி நம்ம அட்டாக்க முதல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் மினாட்டோ. உடனே மினாட்டோ நம்பிக்கை சொல்றான், இந்த கனாவி பிரிட்ஜ் தான் நம்மளோட மெயின் மிஷனே, அதை மட்டும் உடச்சிட்டோம்னா அவங்களோட நிஞ்சாக்கள் அந்த வழி வருது வந்து ரொம்ப தவிர்ப்பாங்க, அதனால நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே கக்காச்சி கேட்கான், அப்பனா என்னோட மிஷன் வந்து ஊடுருவி போறதுதான் என்னோட மிஷனான்னு கேட்கான். ஆமான்னு சொல்றான் மினாட்டோ. அந்த வழியோடு தான் எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கி, அதனால அந்த பிரிட்ஜை நீங்க உடச்சிங்கன்னா நம்மளோட மிஷன் ஓரளவுக்கு சக்சஸ் ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவன். அதனால அந்த மிஷனை நீங்க 3 பேர் தான் பண்ணணும்னு சொல்றான் மினாட்டோ. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்கான். நான் முன்னாடி போய் ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ண போறேன், நான் தான் உங்களுக்கு டைவர்ஷன் சொல்றான் அவன். கக்காச்சி தான் அந்த டீம்ல உங்களுக்கு கேப்டன், நீங்க அந்த பார்டருக்கு போயிட்டு இந்த மிஷனை போய் சூப்பரா பண்ணி முடியும்னு சொல்லிட்டு கையை வச்சு ரெடியா மாசா கிளம்புறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பொறுமையா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எதிரி யாராச்சும் வராங்கன்னு சொல்லிட்டு சடனா கக்காச்சி ஒரு இடத்துல நிக்கான். உடனே வந்து மினாட்டோ நினைக்கான், கக்காச்சி உண்மையில நீ வேற லெவல் தான் நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா எனிமியை நோட்டீஸ் பண்ணிட்டான் கக்காச்சி. பார்த்தா எனிமி மட்டும் ஒளிஞ்சுதான் இருக்கானுங்க. உடனே பயப்படுதான், இவனான்னு சொல்லிட்டு பார்த்தா மினாட்டாவை பார்த்தா பயந்துகிட்டு இருக்கான். மினாட்டாக்கு இன்னொரு பேரை வேற இருக்கு. உடனே மினாட்டா எல்லாத்தையும் கணிச்சிட்டான், எல்லாரும் பாத்துருங்கடா, எல்லாமே ஷேடாக்குள்ளன்னு நினைக்கேன், அங்க 20 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே கக்காச்சி சொல்றான், நான் முதல்ல அட்டாக் பண்றேன், நீங்க எனக்கு கவர் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றான் அவன். நானும் அவனுக்கு கவர் பண்ண முடியாது, நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றான் கக்காச்சியை பார்த்து. சென்சே நான் தானே கேப்டன், என்னோட பேச்சை நீங்க கேளுங்கன்னு சொல்றான் அவன். இன்னைக்கு நான் ஒரு புது ஜுட்ஸு கத்திருக்கேன், அதை போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு சிட்டோரி அப்படிங்க அவன். முதல்ல அப்பதான் அந்த சக்கராவை கொண்டு வெளியே கொண்டு வரான். உடனே வந்து மினாட்டா சொல்றான், ஒன்னும் வேண்டாம் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான். உடனே வந்து கக்காச்சி சொல்றான், சென்சே நீங்க ஒரு நிக் நேம் வச்சிருக்கீங்களா, அது மாதிரி இதுக்கு ஒரு நான் நிக் நேம் வச்சிருக்கேன், இதுக்கு பேரு சிட்டோரி, இது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம், நான் தான் கேப்டன், அதனால என்னோட ஆர்டர் மட்டும் நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு மினாட்டா விட்டுட்டான். பார்த்தா ஷேடாக்லான போட்டு குனாயை வச்சுக்கிட்டு அடி அடிக்கான். பார்த்தா கக்காச்சி பிளாக் பண்ணி வரான். பார்த்தா அதுக்குள்ள வந்து மினாட்டா நம்பிக்கை எல்லா இதுவுமே சுரிக்கனால தடுத்துட்டான். உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சிட்டோரியை தூக்கிட்டு அண்ணல் வந்து போடுதான். பார்த்தா அது ஷேடாக்லோனு பார்த்தா தப்பா அடிச்சிட்டான் அவன். ஒன்னு ஒபிட்டோ நடந்து போயிட்டு இருக்கான், ஒபிட்டோவே போட்டதுல வரான். அவனை மினாட்டா சொல்றான், யாருமே கார்ட் டவுன் பண்ணிடாதீங்க, எல்லாரும் வருவானோ பாத்துருங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் 18 பேர் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கக்காச்சி அண்ணல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். உன் கதையை முடிக்க பண்ணிட்டு எதிரியும் வரான். பார்த்தா அதுக்குள்ள மினாட்டோ பிளாக் பண்ணி கக்காச்சியவே காப்பாத்துறான். பார்த்தா கக்காச்சி கையிலே ஒரு வெட்டு விழுந்துருச்சு. இந்த வெள்ளை கலர் முடி வச்சிருக்கான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அந்த மஞ்சள் கலர் முடி வச்சிருக்கான், அவன் தான் நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். உடனே வந்து மினாட்டோ யோசிக்க, நான் அவனை மார்க் பண்றேன்னு சொல்லிட்டு. பார்த்தா தலைவன் பேக் அப்படியே கீழே போடுதான். அவனை மார்க் பண்ணி ஃபிளையிங் ரேஜின்ல போட்டு அவனை அப்படியே கழுத்துல குனை வச்சுட்டு மாசா நிக்கான். ரெண்டு கிண்டுலாம் மிரண்டுட்டானுங்க, யாருடா இவன் அப்படின்ட்டு. உடனே சொல்றான், இப்பதான் புரியுது நீ யாருன்னு சொல்லிட்டு, நீ தானே லீவ் வில்லேஜில் உள்ள எல்லோ ஃபிளாஷ் தானே நீ கேட்கான் அவன். தலைவனுக்கு இன்னொரு பேரு எல்லோ ஃபிளாஷ், சோலோஸ் பண்ணுவான் மட்டும் விட்டு. எங்களோட காம்ரேட் சொல்லிருக்காங்க உன் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாம வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மினாட்டா போட்டே தள்ளிட்டான். அதுக்கப்புறம்
மினோட்டா இங்க வரான், கக்காஷியோட வலி ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால இன்னைக்கு மிச்சம் நோட்டா நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உடனே ஒபிட்டோ கத்துறான். மினோட்டா சென்சி ஆல்ரெடி சொன்னாரு, நீ அவர் பேச்சே கேட்கல, நீ ஏன்டா முட்டாள்தனமா செஞ்சேன்னு சொல்லிட்டு உடனே வந்து கக்காஷி சொல்றான், நீ தான் உச்சியை வச்ச, உன் கண்ணை வச்சு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லிருக்கலாம்னு கேட்கான் அவன். எனக்கு இன்னும் அவைக்கணும் ஆகலடா, அவைக்கணும் தான் நான் சொல்லிருப்பேன்னு சொல்றான் அவன். உடனே கக்காஷி அப்ப ஆகுனோ ரூல்ஸ் எடுத்துட்டு வந்துருவான். ரூல்ஸை வச்சு ஒபிட்டோ மடக்குதான். உடனே மினோட்டா டென்ஷன் ஆயிட்டான், 2 பேரும் நிப்பானுங்கடா, ஏன்டா சண்டை போட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து மினோட்டா சொல்றான், கக்காஷி நீ எல்லாம் செய்யறது கரெக்ட் தான், ஆனா எப்ப பார்த்தாலும் ரூல்ஸை கடைபிடிச்சிக்க கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு உன்னோட டைமிங்கே சரியில்லைன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் மினோட்டா அப்படியே வந்து ஒபிட்டோயும் திட்டுறான். ஒபிட்டோ நீனும் தான் எப்ப பார்த்தாலும் அந்த டிராப்ஸை சுத்திக்கிட்டு காகிள்ஸை சுத்திக்கிட்டு மாட்டிக்கிட்டு அலையாத, உன்னோட வாயால மட்டும் நீ ஸ்ட்ரென்த்தா இருக்க கூடாது, உன்னோட செயலி நீ ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு சொல்றான் அவன். அது மாதிரி இனிமேல் அந்த ஜுட்ஸு நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ கான்சென்ட்ரேட் ஒழுங்கா பண்ண மாட்டேங்க, உன்னோட ஸ்பீட் அளவுக்கு அந்த பவர் இருக்கு, ஆனா வந்து அது ஒழுங்கா ஆப்போனன்ட் கிட்ட உள்ளாது, உன்னோட கவுண்டர் அட்டாக்கே தப்பாயிருன்னு சொல்றான் அவன். அந்த ஜுட்ஸு வந்து ஒரு இன்பெர்ஃபெக்டான ஜுட்ஸுன்னு சொல்றான் அவன். அது மாதிரி உங்களோட டீம் ஒர்க்கே இல்லைன்னு சொல்றான். எல்லாத்துலயும் தொங்கிருச்சு. அதுக்கப்புறம் 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. மினோட்டா உட்காந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். உடனே அப்புறம் ஒபிட்டோ எஞ்சி வரான். சென்சி உங்கள்ட்ட ஒன்று பேசன்னு சொல்லிட்டு, நம்மளோட டீம் ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் சொன்னீங்கல்ல, நான் அவனை தப்பா பேசினதுக்கு நீ மன்னிச்சிருக்கன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் ஒபிட்டோ சொல்றான், நான் ஒரு உச்சிய கிளான்ல இருந்து வந்திருக்கவன், ஆனா நான் ஒரு கருப்பாடு, நான் எல்லாத்துலயும் ஃபெயிலியர் ஆனவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கக்காச்சி வந்து ஒரு அறிவானவன், அவன் அளவுக்கு எனக்கு கிடையாதுன்னு சொல்றான் அவன். உடனே மினோட்டா கக்காச்சியோட கதையை சொல்றான். கக்காச்சியோட அப்பா யாரையுமா, அவர் தான் ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப்னு சொல்றான் அவன். அவங்க அப்பா அவ்வளோ ஒரு ஜீனியஸ்னு சொல்றான். அது மாதிரி அவர் 3 லெஜெண்டரி சன்னினோட பவர் உள்ளவர், அதனால அவர்கிட்ட பார்த்து தான் இருப்பாங்க எல்லாருமே. கக்காச்சி பிறந்ததுலேருந்தே ஜீனியஸ் தான், அதனால நீங்க எல்லாம் வந்து பின்தங்கி இருக்கு, கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃபா, அவரை பத்தி நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றான் அவன். இந்த ஊருக்காண்டி நிறைய உதவி பண்ணிருக்காரு, அவர் தானு கேட்கான் அவன். ஆனா கக்காச்சி எப்பவுமே அவங்க அப்பாவை பத்தி பேசினது இல்லைன்னு சொல்றான் ஒபிட்டோ. அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையவே கிடையாது, அவரை எப்பவுமே மனுஷங்க மதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்றான் அவன். ஆனா கக்காச்சி எப்பவுமே அவரை பத்தி பேச மாட்டான், அந்த நாளுக்கு எடுத்துன்னு சொல்றான் அவன். இந்த விஷயத்தை உன்ட்ட சொல்லலாமான்னு தெரியல, ஆனா நீ கக்காச்சி டீம்ல இருக்க, அதனால நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கக்காச்சி அப்பா வந்து சக்குமோ ஹட்டாக்கே, அவரே சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாருன்னு சொல்றான் அவன். என்ன சூசைட் பண்ணி இறந்துட்டாரா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீமுக்கு லீடரா இருந்தாரு, அந்த டீம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான மிஷனை தூக்கிட்டு கேரி பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்றான் அவன். அது மாதிரி எனிமியோட டெரிட்டரியில வந்து அவங்க மாட்டிட்டாங்க. ஆனா அவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு, ஒன்னு அவங்களோட காமரேட்டை காப்பாற்றணும், இல்லனா மிஷன்ல தோக்கணும். அவர் 2ல எது சூஸ் பண்ணு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம ஊரோட ரூல்ஸ் என்னன்னா, காமரேட்ஸா மிஷனான்னு பார்த்தா நம்ம மிஷனை தான் கேரி பண்ணணும், ஆனா அவர் வந்து காமரேட்டை கேரி பண்ணிட்டாருன்னு சொல்றான் அவன். அவர் காமரேட்டை காப்பாத்தினால மிஷன் வந்து தோத்துருச்சு, அதனால ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே தோத்துச்சு, இவனாலதான் தோத்துச்சுன்னு சொல்லிட்டு அவரை திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்றான் அவன். அவர் அப்படி சொல்லி அவர் பிசிக்கலாவும் மென்டலாவும் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, அவரே சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாருன்னு சொல்றான் அவன். அந்த நாள்ல இருந்து கக்காஷி அப்பாவை பத்தி பேசுறது கிடையாது, அன்னையில இருந்து அவன் ரூல்ஸ் கடைபிடிக்க ஆரம்பிச்சவன் தான், இன்ன வரைக்கும் ரூல்ஸ் கடைபிடிக்கான்னு சொல்றான் அவன். ஒபிட்டோ நீ எப்பவுமே கக்காஷி புரிஞ்சுக்கணும்னு சொல்றான். உன்னை ஒபிட்டோ அமைதியாவே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியுது. ரின்னு வந்து கக்காஷியோட ஊண்டுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க, உன்னோட கை கால்லாம் சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்த மிஷனுக்கு திரும்பி அடுத்த நாளே கிளம்புறாங்க. உடனே வந்து மினோட்டா சொல்றான், நேத்திக்கு வந்து நம்ம எனிமி வருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா இனிமேல் நம்ம வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால நம்ம பார்த்தா போகணும்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளம்பலாமா கேப்டன் சொல்லிட்டு ஒபிட்டோ சொல்றான். கேப்டன் சொன்னு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. மினோட்டா சந்தோஷப்படுறான். சரி கிளம்புவோம்னு சொல்லிட்டு பார்த்தா மினோட்டா தனியா போய்கிட்டு இருக்கான். இவங்க 3 பேர் தனியா போறாங்க. பார்த்து அப்படியே வந்து ஒரு மிஷனா ஊடுருவி போறாங்க. பார்த்தா ஹிடன் ஸ்டோன்ல இருந்து பார்த்துட்டானுங்க இவங்க வருததை. பார்த்தா 3 பேர் வராங்க. 3 பேரை கொண்டு எரிஞ்சாதான் சரிப்பட்டு வரும், அது லீவ் வில்லேஜ் காரங்கன்னு சொல்லிட்டு சடனா வந்து வில்ல வந்து கேமோஃப்ளக்ஸ் ஜுட்ஸுவை போட்டுட்டான். கேமோஃப்ளக்ஸ் ஜுட்ஸுனா அப்படியே மறைஞ்சு போற ஜுட்ஸு, அந்த ஜுட்ஸுவை போட்டு விட்டான். பார்த்தா கக்காச்சி அதை நோட் போட்டா எனிமி வராங்கன்னு சொல்லிட்டு சடனா ஒபிட்டு டென்ஷன் ஆயிட்டான். ஃபயர் பால் ஜுட்ஸுவை போட்டு அவன் எனிமி அட்டாக் பண்றானுங்க, அதெல்லாம் எரிச்சுட்டு விட்டான் அவன். முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சடனா கேமோஃப்ளக்ஸ் ஜுட்ஸுவை போட்டு அவனுக்கு ரின்னையே கடத்திட்டு போயிட்டானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா ரின்னை கடத்தது கூட உங்களுக்கு தெரியாம முன்னாடி சண்டை போட்டுருக்காங்க. பார்த்தா ரின்னை தூக்கிட்டான் அவன் எதிரி. இவளை நான் எங்க கூட தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு சடனா மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான் வில்ல. இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். ஒபிட்டோ போவாதுன்னு சொல்றான் கக்காச்சி. உனக்கு கக்காச்சி சொல்றான், முதல்ல நம்மளுக்கு இந்த மிஷன் தான் முக்கியம், அதுக்கடுத்து தான் ரின்னு முக்கியம்னு சொல்றான் அவன். அவர் ரின்னு வந்து நம்ம ஃப்ரெண்டு, அது எப்படி நீ விடுவோன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, எனிமில அவளை கொல்ல மாட்டாங்க, ஏன்னா நம்மளை கொண்டாங்கன்னு நம்ம பெரிய வார் உண்டாயிரும் அவங்களுக்கே தெரியும், அதனால இப்போதைக்கு கொல்ல மாட்டாங்கன்னு சொல்றான் அவன். அது மாதிரி அவன் மெடிக்கல் நிஞ்சா, அவளை ஹீல் பண்ணி இருந்துக்கிடுவா, பிரிசனா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் கக்காஷி. அவளை கடத்திட்டு போனா நம்ம பின்னாடி வரும்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நம்ம அப்படி போகக்கூடாது, நம்ம மிஷனை நோக்கி தான் முதல்ல போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா ஒபிட்டோ ஒத்துக்கிட்டே மட்டும் ரின்னை தான் காப்பாதுன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறான். உடனே வந்து கக்காஷி சொல்றான், நம்ம காமரோட உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு மிஷன் தான் முக்கியம்னு சொல்றான் அவன். ஒன்னு ஒபிட்டோ சொல்றான், அப்படிலாம் கிடையாது, நம்ம காமரோட தான் முதல்ல முக்கியம், என்னடா முட்டாள்தனமா பேசுற, உனக்கு அடிபட்டவனே ரின்னு தானடா உனக்கு ஹெல்ப் பண்ணா, நீ என்னடா கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு சொல்றான் அவன். ரின்னோட அவள் டியூட்டியை தான் செஞ்சா, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது சொல்றான் அவன். சடனா ஒபிட்டோ மூஞ்சில குத்தி தள்ளுதான் அவன். உடனே கக்காச்சி டென்ஷன் ஆயிட்டான், நான் தான் உன்னோட கேப்டன், என்னோட ஆர்டர் தான் நீ ஒபே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதனால நீ ஸ்ட்ராங்கும் கிடையாது, அதனால ஏன் கூட வான்னு சொல்றான் அவன். சரி நான் தான் ஸ்ட்ராங் கிடையாது, நீ தான் ஸ்ட்ராங் அதிகம் உள்ளவங்கள, அப்ப நீ உன் காமரோட காப்பாற்ற வேண்டியதான் சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்த மிஷன்ல வந்து நம்மளோட எமோஷன்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது, அப்ப நம்ம மிஷன்ல தோத்துறோம்னு சொல்றான் அவன்.
அந்த 2 நாளா உனக்கு மெடிக்கல்லாம் கொடுத்தா நீ என்னடா இப்படி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். மெடிக்கல் நிஞ்சா நம்ம டீம்ல இருக்க ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா நம்மளுக்கு இப்போ அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எப்பவுமே எமோஷனல் மட்டும் தூக்கிட்டு வரக்கூடாதுடா, மிஷனுக்கு வந்து தைரியத்தை மட்டும் தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒபிட்டோ டென்ஷன் ஆயிட்டான். நீ உண்மையிலே எமோஷன் நம்ப மாட்டேங்கடா அப்படின்னு கேட்கான் அவன். உடனே வந்து கக்காஷி அப்படி பழசை வச்சு பார்க்கான். சக்குமோ ஹட்டாக்கே அவங்க அப்பா வந்து அந்த எமோஷனை கேரி பண்ணி தான் அவர் மிஷன்ல தோத்து அவர் இறந்தும் போனான்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து எமோஷனை நம்ப மாட்டேன்னு சொல்றான் அவன் மிஷன் டைம்ல. உடனே வந்து ஒபிட்டோ சொல்றான், கக்காச்சி நான் தண்ணி நீ என்னடா உனக்கு எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான் அவன். உடனே வந்து கக்காச்சி சொல்றான், யார் ஒருத்தர் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணதானோ அவன் வந்து குப்பைக்கு சமானம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே ஒபிட்டோ சடனா நிக்கான், நான் ஒயிட் ஃபேங்க வந்து ரொம்ப நம்புறேன், அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்றான். உடனே சொல்றான், யார் ஒருத்தர் ரூல்ஸை மதிக்காம போறானோ அவன் குப்பைக்கு சமம், அதுவே அவன் காமரோட மதிக்காம போனாம்னா அவன் குப்பையோட மோசம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதை சொன்னோன்னே கக்காச்சி முழிச்சிட்டான் அவன். உடனே ஒபிட்டோ சொல்றான், நான் ஒன்னும் குப்பைக்கு கீழே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி நிஞ்சாங்க கிடையாது, நான் பாட்டு போய்கிட்டே இருக்க போறேன்ட்டு ஒபிட்டோ தனியா போறான். முந்தி கக்காச்சி எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அது ஒபிட்டோ சொன்னதான் இப்போ சொல்றான் அவன். 2 பேர் 2 பாதையில பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. அவன் என்ன காப்பாற்ற போறான், இவன் மிஷனை நோக்கி போறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துறாங்க. See you, bye.